மக்களே பாத்தீங்களா, சீரியஸா சொல்றேன். திரு விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ரெக்வெஸ்ட். ஊரா வீட்டு நெய்யில ஸ்வீட் செய்யாதீங்க, அடுத்தவங்க வீட்டு எண்ணெயில பஜ்ஜி போடாதீங்க, திருப்பதி போனா மொட்டை போடாதீங்க அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டு செம்ம டைலாக்லாம் விட்டுட்டு இப்ப பாத்தீங்களா பெருசா மொத்த பேருக்கு நாமம் போட்டாங்க பாருங்க. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை தான் அந்த அந்த தெய்வத்தை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். எப்படி அவர் வந்து மக்கள் பணம் வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏன் பணம் மக்கள் பணம் தேவையே இல்லை அப்படின்னு ஒரு பொண்ணு ஒன்று வச்சு ஒரு ப்ரமோஷன் ஒன்று பண்ணீங்க பாத்தீங்களா, ஹைலைட். அது எக்ஸ்ட்ரீம். உண்மையிலே நீங்க பேசினதெல்லாம் பார்த்தா இவர் மக்கள் பணத்தை உண்மையிலே விரும்பல, தான் பணத்தை எடுத்து செலவு பண்ணி தான் உண்மையிலே வந்து எல்லாத்தையும் நல்லது பண்ண போறாரு, எல்லாம் நல்லது செய்ய போறாரு அப்படின்னு நினைச்சு ஒரு கூட்டத்தையே ஒன்று கிரியேட் பண்ணீங்க பாத்தீங்களா. வேற லெவல். ஹேட்ஸ் ஆஃப். இன்னைக்கு கார் கொடுக்குறேன்னு பேசிட்டு அதுவும் 234 பேருக்கும் இன்ட்டு சும்மா ஒரு கால்குலேஷன் பண்ணி 1 லட்ச ரூபாய் மாசம் 234 இன்ட்டு ஒரு 5 வருஷம் போட்டா கிட்டத்தட்ட 140 கோடியா 40 லட்சம். இது எப்படியே 140 கோடி. இப்போ அவங்களுக்கு வந்து கார் வந்து சர்வசாதாரணமான கார்லாம் வேணாமா, இன்னோவா கார். இப்போ அதுக்கு வந்து ஒரு 234 போட்டோன்னு வச்சுங்களா, மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 140 கோடி. எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 300 கோடியிலேருந்து 400 கோடி. ஏன் நீங்கள் தான் வந்து உச்சத்தில் இருந்தீங்க, உச்ச நடிகரில் இருந்தீங்க, நீங்கள் தான் ஒரு 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கினீங்க. எல்லா மக்களும் என்ன சொன்னாங்க, ஒரு மக்கள் பணம் வேணவே வேணாம் தானே சொன்னார். உங்கள் பணத்துலேருந்து எடுத்து நீங்கள் வந்து செலவு பண்ணலாம்ல. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஆட்சியே வந்து திவாலாகி போயிருக்கு, ஒரு ஃபண்டும் இல்லை, எல்லாம் டவுனில் இருக்குது, மொத்தம் வந்து கவுந்து போயிருக்கு. இப்போ வந்து எம்எல்ஏங்களுக்குலாம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் போட்டுக்கலாம், அவங்களுக்கு இப்போ கவர்மெண்ட்டை கொடுக்க போறீங்க. ஏற்கனவே உங்க ஆளுங்க அவதூறு பேசுறவங்க, அதாவது எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. லைலா மணி ஆட்கள் மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அவதூறு பேசினாரு. அவருக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஜாப். இப்ப யாரெல்லாம் அவதூறு பரப்புறாங்களோ, யாரெல்லாம் எந்தெந்த டீம் வச்சு அவதூறு பரப்பி ரொம்ப கேவலமா மக்களை இழிவுபடுத்தி பெண்களை யாரெல்லாம் கேவலமா பேசினாங்களோ, இப்ப எல்லாருக்கும் அசிஸ்டன்ட் ஜாப் மாதிரி போட்டு அவங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருவீங்க. இதெல்லாம் உண்மையிலே சொல்றாங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டு மக்களே, திரு விஜய் ரசிகர்களே நல்லா நோட் பண்ணீங்க. இதுக்கப்புறமும் எதுவும் கேட்காம இருந்தோம் அப்படின்னா கோமணம் கட்டிக்கிட்டு திருவோடி அந்த வேண்டியதுதான்.